அத்தியாயம் 16. முகிலனுடன் ஜீப்பில் வரும்போது அவனிடம் பேசியவை எல்லாம் நினைவிற்கு வர, அது நாள் வரை மனதில் இருந்த சஞ்சலம் சற்றே நீங்கியது போலிருந்தது. அவன் நிச்சயம் தேனுவின் மரணத்திற்கான நியாயத்தை பெற்றுத்தருவான் என்கிற நம்பிக்கையும் எழுந்திருந்தது. முகிலனின் தீர்க்கமான பார்வையும் அவனது தைரியமும் நிச்சயம் அதிகார பலத்தையும் ஜாதி சங்கத்தினர் எதிர்க்கும் திடமும் தெரிந்தது. அதனால் அவன் என்ன சொல்கிறானோ அதன்படி செய்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து விடலாம் என்ற தைரியமும் வந்தது. அதே எண்ணத்துடன் கொடுக்கை அழைத்தவன், மச்சான் நான் வந்து இறங்கிட்டேன் என்றான். டேய், சொல்லவே இல்லை. நானும் நீ கிளம்பலன்னு நினச்சிக்கிட்டு இருந்த. எப்போ வந்த? எங்க இருக்க? யார் கண்ணிலையும் படக்கூடாதேடா என்று பரபரத்தான். இருடா மச்சான், நான் சொல்றத முதல்ல கேளு. நீ இப்போ நான் சொல்ற இடத்துக்கு கிளம்பி வா. உன்னை எவனும் ஃபாலோ பண்றாங்களான்னு பார்த்துட்டு கவனமா வா. அவனுங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு மட்டும் நீ வரணும். மற்றவங்களுக்கு இப்போ எதுவும் சொல்ல வேண்டாம் என்றான். ஏண்டா, எதுவும் பிரச்சனையா? டேய், சொல்றத செய்டா என்று கூறி போனை வைத்து விட்டான். அவனிடம் பேசிவிட்டு வந்ததும் சென்று அலுப்பு தீர குளித்து முடித்து வந்தவன் அமைதியாக ஹாலில் இருந்த சோஃபாவில் அமர்ந்து கொண்டான். அப்பொழுது முகிலன் அங்கே வர, என்ன இதையா, ஃப்ரெஷ் ஆயாச்சா என்றபடி எதிரே இருந்த சோஃபாவில் அமர்ந்து கொண்டான். அவனை பார்த்ததும் மரியாதையாக சற்றே முன்னே வந்து அமர்ந்தவன், ஆச்சு சார், எப்போ ஸ்டேஷனுக்கு வரணும்னு சொன்னீங்கன்னா வந்துடுவேன் என்றான். போகலாம், உன் ஃப்ரெண்டு சொல்லியாச்சா என்றான் யோசனையாக. சொல்லியாச்சு சார், இப்போ வந்துடுவான் கொஞ்ச நேரத்தில் என்று சொல்லி முடிக்கும் நேரம் கொடுக்கு உள்ளே நுழைந்தான். அங்கே முகிலனை பார்த்ததும் பயந்து போனவன், சார் என்றான் பீதியுடன். அவனை ஆராய்ச்சி பார்வை பார்த்து கொண்டே இதயாவிடம் திரும்பி, சார் யாரு? என் ஃப்ரெண்டு கொடுக்கு என்றவன். இல்லை, மணி சார் என்றான். அவனை கிண்டலாக பார்த்து கொண்டே, கொடுக்கா என்றான் கேலியாக. கொடுக்கோ பயத்துடன், மணி சார். உட்காரு என்று எதிரே இருந்த சோஃபாவை காட்டியவன், வேற யாருக்கும் எதையா வந்ததை சொல்லலைல என்றான் கேள்வியாக. இல்லை 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 சார். ஓகே என்று சொல்லி இதயாவிடம் திரும்பி, ஒரு 4-5 நாளைக்கு நீ கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம். அதுக்கு முன்ன உனக்கு யார் யார் மேலே சந்தேகம் இருக்கு, சம்பவம் நடந்ததுக்கான ஆதாரம் எதுவும் கிடைக்குமான்னு ஓரளவு ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ஆட்டத்தை ஆரம்பிப்போம். அவன் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்த மணி பயந்து போய், என்னது கம்ப்ளைண்டா என்றான் அலறலுடன். ஏன்? அதற்குள் இதே அவசரமாக, அவனுங்களை கண்டா பயம் சார். அங்கே அவங்க ஜாதியில் ஒருத்தனுக்கு பிரச்சனைனா அடுத்தவன் அவன் எதிரியாவே இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டான். அதுதான் பயப்படுறான் சார். இதழில் எழுந்த நக்கல் புன்னகையுடன், தெரியும் தெரியும், ஆனால் இதில் நான் ஆடப்போகிற ஆட்டத்தில் அவன் உடம்புல உள்ள துணியை காப்பாற்றிக்கவே நேரம் இருக்காது என்றான் ஒருவித சிரிப்புடன். பின்னர் இதயாவிடம் மருத்துவமனையில் நடந்த நிகழ்வுகள், அவள் இறப்பதற்கு முதல் நாள் நடந்த நிகழ்வுகள் என்று அனைத்தையும் கேட்டு தெரிந்து கொண்டான். பின்னர் பார்வதியை பற்றி தெரிந்து கொண்டவன் லேசாக தாடையை தழுவிக்கொண்டு, அந்த பொண்ணு நமக்கு உதவி பண்ணுமா என்று கேட்டான். அப்பொழுது இதயாவை முந்திக் கொண்ட கொடுக்கு, அது பண்ணும் சார். எங்கள் அக்கா சாவுக்கு காரணமானவங்களை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போச்சு. ஆனால் அவனுங்க அந்த பொண்ணை அடித்து காயப்படுத்தி இருக்கானுங்க என்றான். அவளை தொடர்பு கொள்ள முடியுமா? ஏன்னா அந்த வீட்டில் நமக்கு ஒரு ஆள் இருக்கிறது நல்லது என்றான் யோசனையாக. ஃபோன் கொடுத்து வச்சிருக்கோம் சார், ஆனால் நாம் மெசேஜ் மட்டும்தான் கொடுக்க முடியும், அது பேச முடியாது என்றான் இதயா. ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர், அந்த பொண்ணோட நம்பர் எல்லாம் எனக்கு கொடுங்க. முக்கியமாக அந்த நர்ஸு நீலா, அவங்க நம்பர் வேணும். ஓகே சார் என்றவன் அனைவரது எண்களையும் அவனுக்கு நோட் செய்து கொடுத்தான். அதை வாங்கி கொண்டு எழுந்து, நீ வீட்டை விட்டு எங்கேயும் போக வேண்டாம் இதயா, உன் ஃப்ரெண்ட்ஸ் யார் கூடவும் தொடர்பு வேண்டாம் என்றவன் கொடுக்கின் பக்கம் திரும்பி, நீயும் இனிமேல் இங்கே வர வேண்டாம், எனக்கு சில தகவல்கள் வேணும். அப்போ நான் ஃபோன் பண்ணுறேன், நான் சொல்கிற இடத்துக்கு வந்தால் போதும். மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதயா சென்னையில் இருக்கிற மாதிரியே சொல்லிடு என்று சொல்லிவிட்டு வெளியேறிவிட்டான். முகிலன் சென்றதும் அவசரமாக இதயாவின் அருகில் சென்ற கொடுக்கு, டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க? இதெல்லாம் நடக்கிற காரியமா? போலீஸ் முதல்ல இறங்குனா நடந்துருமா? அவனுங்க இவனுங்களை காசை தூக்கி எறிஞ்சா எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு நம்ம மேலே பழியை திருப்பி போட்டு போயிடுவானுங்களடா. ஏண்டா இப்படி பண்ண என்றான் பதட்டமாக. இதயாவோ அவனை பேச விடாமல் தடுக்க சைகை செய்ய, அதை அவன் கண்டு கொள்ளாமல் பேசிக்கொண்டிருக்க, அப்பொழுது கையை தட்டியபடியே உள்ளே வந்தான் முகிலன். சபாஷ்,
போலீஸ் மேல நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்கியே என்றான் கொடுக்கை நக்கலாக பார்த்தபடி. முகிலன் திரும்பி வருவான் என்று எதிர்பார்க்காதவன், சாரி சார், சாரி சார், அது என்று பயத்துடன் இழுக்கவும், லுக் மணி, இன்னொரு முறை போலீஸை தவறா பேசின நான் சும்மா விட மாட்டேன். அப்புறம் என்ன சொன்ன? காசை தூக்கி எறிஞ்சு அள்ளிட்டு போவோமா? ரொம்ப தப்பா பேசுற நீ. நீ எப்போ இந்த அளவு பேசினியோ உன்னை சும்மா விட்டா நல்லா இருக்காது என்றான் தாடையை தடவியபடியே. கொடுக்கை முறைத்து விட்டு, சார், அவன் ஏதோ தெரியாம பேசிட்டான், விட்டுருங்க சார் என்றான் இதயா. மறுப்பாக தலையசைத்து, தெரியாம எல்லாம் பேசல, இவனை இப்படியே விட்டா சரி வராது என்றவன் அவனிடம் திரும்பி, இந்த கேஸ் முடிகிற வரை எனக்காக வேலை பார்க்க போறது நீதான். நான் கேட்குற எல்லாம் உடனடியாக செஞ்சாகணும், புரியுதா என்றான் மிரட்டலாக. அவன் என்ன என்று உணரும் முன்னே படார் என்று முகிலனின் காலை பற்றி இருந்தான் கொடுக்கு. சார், தெரியாம பேசிட்டேன், மன்னிச்சிருங்க சார் என்று கெஞ்ச ஆரம்பித்தான். உள்ளுக்குள் எழுந்த சிரிப்பை அடக்கி கொண்டவன், சரி சரி, எழுந்து தொலை என்றான். வெளில எழுந்து நின்றவன், சார், மன்னிச்சிட்டீங்க தானே? எனக்கு வேலையெல்லாம் கொடுக்க மாட்டீங்க தானே என்றான் சந்தேகத்தோடு. இதயாவை பார்த்து கண் சிமிட்டு விட்டு, என்றான் மெல்லிய புன்னகையுடன். அதோடு விட்டால் போதும் என்று அங்கிருந்து ஓடிவிட்டான் கொடுக்கு. அவன் சென்றதும் இதயாவிடம் திரும்பியவன், அந்த பொண்ணு பேர் என்ன சொன்ன? அவன் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாளா என்றான். பார்வதி சார், தேனுவோட தங்கச்சி. அவளுக்கும் தேனுவோட இறப்பில் சந்தேகம் இருக்கு, கண்டிப்பா கண்டுபிடிச்சாகணும்னு சொல்றா. ஓ, ஓகே, அப்போ சரி. நான் இன்னைக்கே நீ சொன்ன ஆட்களில் எவனை அள்ளிட்டு வர முடியுமோ தூக்கிடுறேன். அந்த ஹாஸ்பிட்டலை பற்றி கொஞ்சம் விசாரிக்க ஆரம்பிக்கிறேன். நீ கவனமாக எங்கேயும் போகாமல் இரு. முடிஞ்சா அந்த பொண்ணுக்கு மெசேஜ் கொடுத்து வை, எப்போ முடியுதோ பேசி பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டான். அவன் சென்றுவிட உள்ளே சென்ற இதயா தனது மொபைலை எடுத்து பார்வதிக்கு மெசேஜ் செய்துவிட்டு அமர்ந்தான். அவனது எண்ணம் முழுவதும் தேன்மொழி. அன்று அந்த பார்க்கில் சந்தித்த பிறகு பஸ்ஸில் பார்ப்பதோடு சரி. அதன் பிறகு அவர்களுக்குள் பேசிக்கொள்ள நேரமே இருக்கவில்லை. அவளது தேர்வுகள் துவங்கி இருக்க அவளை தொந்தரவு செய்யக்கூடாது என்று எண்ணி தனது எண்ணங்களை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தான். அவளுமே தேர்வு முடியும் வரையில் அவனை பூங்காவில் சந்திக்க கூடாது என்று உறுதியாக இருந்தாள். அன்று அவளின் இறுதி தேர்வு. காலையில் இருந்தே ஒருவித உற்சாகத்தோடு இருந்தாள். அவளது அன்னையே கவனித்து கேட்கும் அளவிற்கு அவளின் உற்சாகம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. தேர்வு முடியப் போவதை எண்ணி சந்தோஷமாக இருக்கிறாள் என்று எண்ணிக்கொண்டனர். கல்லூரிக்கு கிளம்பும் முன் பார்வதியை அழைத்து தன் மனதில் இருந்த உற்சாகத்தை அவளுக்கு கடத்திவிட்டு பேருந்திற்கு கிளம்பினாள். பீச் நிற சல்வாரில் தேவதை போல இருந்தவளை விழிகளால் நிறைத்து கொண்டவன் பேருந்தில் அவளையே பார்த்தபடி நின்றான். அவளின் பார்வையும் அவனிடமேதான் இருந்தது. அவளின் ஆடையின் நிறத்திற்கு ஏற்ப காதில் அணிந்திருந்த அந்த குட்டி ஜிமிக்கி பேருந்தின் ஆட்டத்திற்கு ஏற்ப ஆட அவனது மனம் அதன் பின்னே சென்றது. கல்லூரி நிறுத்தம் வரவும் அவசரமாக அவளுடன் இறங்கியவன், ஆல் தி பெஸ்ட் தேன்மிட்டாய், மதியம் பூங்காவில் பார்ப்போம் என்று மெல்லிய குரலில் எவரும் கவனிக்காத வண்ணம் சொல்லிவிட்டு சென்றான். அதே உற்சாகத்தோடு தேர்வை முடித்துவிட்டு தோழிகள் வெளியே செல்ல அழைத்ததும் அவர்களிடம் மறுத்துவிட்டு பூங்காவிற்கு வந்துவிட்டிருந்தாள். அங்கே அவளின் வருகைக்காக முன்னமே வந்து காத்து கொண்டிருந்தான் இதயா. பூங்காவின் வாசலில் இருந்து அவள் வருவதையே பார்த்து கொண்டிருந்தவனின் பார்வை முழுவதும் அவள் மீதுதான். பிறந்ததிலிருந்து அன்பை கொடுக்க எவருமே இல்லாது இருந்தவனுக்கு அவளின் காதல் பார்க்கடலில் கடைந்தெடுத்த அமிர்தமாகவே இருந்தது. அவளை தன்னை அரவணைக்க வந்த தேவதையாகவே கருதினான். அவனை பார்த்ததும் அவள் விழிகளிலும் ஒரு மின்னல். தனது எதிர்காலத்தை கண்டுவிட்ட ஒளி அவள் விழிகளில். வேக நடையுடன் அவன் அருகே வந்தவள் அவன் எதிர்பார்க்கும் முன் சட்டென்று அவனை அணைத்திருந்தாள். அதை எதிர்பார்க்காதவன் முதலில் தடுமாறினாலும் தன்னை மீறி அவளை இறுக அணைத்திருந்தான். ஒரு நிமிடம் அணைத்து நின்றவர்கள் பின்னர் மெல்ல விலகி ஒருவரை ஒருவர் விழிகளால் ரசித்துக் கொண்டனர். இருவருக்கும் அத்தனை நிறைவு. சேர வேண்டிய இடத்தில் சேர்ந்துவிட்ட நிம்மதி இருவருக்கும். கரங்கள் கோர்த்து கொண்டே இருக்க அருகருகே அமர்ந்து கொண்டவர்கள் அந்த நிமிடம் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. கல்லூரிக்கு 1 மாதம் விடுமுறை. அவன் வேலைக்கு சென்று வந்தாலும் அவள் வெளியே வர முடியாது என்பதால், இன்னி கல்லூரி திறந்த பிறகே தங்களின் சந்திப்பு என்பதாலும் அந்த நிமிடத்தை தாண்டி செல்ல இருவருக்குமே மனமில்லை. அங்கு பேச்சிற்கு இடமில்லாத மனங்கள் மட்டுமே பேசிக்கொண்டிருந்தன. அவர்கள் தங்களின் உலகில் மிதந்து கொண்டிருக்க அதே நேரம் இரு விழிகள் அவர்களை கண்டு அதிர்ந்து யாருக்கோ போன் செய்து தகவலை சொன்னது. அங்கிருந்து என்ன பதில் வந்ததோ அதை கேட்டு தலையசைத்து இவர்கள் மீது கண் வைத்து கொண்டே
பூங்கா வாசலை கவனித்துக் கொண்டு நின்றான். சற்று நேரம் அடுத்தவரின் அருகாமையை ரசித்துக் கொண்டிருந்தவர்கள் மெல்ல திரும்பி ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொள்ள, என்னடி தேன்மிட்டாய், திடீர்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்றான் கண்களை சிமிட்டி. அவன் அவன் தான் அனைத்ததை சொல்கிறான் என்று தெரிந்ததும் லேசாக முகம் சிவக்க, வர்மா என்றாள் சினுங்கலாக. வர்மா தாண்டி, ஓன் வர்மாதான் என்று சொல்லியபடி அவள் நெற்றியில் முட்டினான். கண்களும் உடலும் மலர்ச்சியுடன், இவ்வளவு அன்பை வச்சுக்கிட்டு மாட்டேன்னு தானே சொன்னீங்க என்றாள். அவளது கன்னங்களை வருடியவன், என்னை காதலிக்கிறதுனால நீ கஷ்டப்பட வேண்டி வருமேன்னு தான் சொன்னேன். அவனது விழிகளோடு தனது விழிகளை கலக்க விட்டவள், உங்க காதலை பெறுவதற்காக சாக சொன்னாலும் சாமே வருமா என்று சொல்லி முடிக்கும் முன் அவளது இதழ்களை தன் கரம் கொண்டு தடுத்திருந்தான். என்ன பேச்சு பேசுற தேனோ, இனியொரு வார்த்தை இப்படி பேசிடாத என்று அவளை தன்னோடு இழுத்தணைக்கும் நேரம் என்ன நேர்ந்தது என்று உணரும் முன் நெஞ்சில் உதைக்கப்பட்டு கீழே உருண்டிருந்தான். தேனுவோ கன்னத்தில் அறை வாங்கி அதிர்ந்து நின்றிருந்தாள். அங்கே ராஜேஷ் ஆத்திரத்தோடு தேனுவின் கரங்களை பற்றி இழுத்து, நாயே, அதுக்குள்ள உனக்கு ஆள் கேட்குதாடி, ஊமை மாறி இருந்துகிட்டு என்ன வேலை பார்த்து வச்சிருக்க என்றவன் அவளை இழுத்துச் சென்று காரில் வைத்து பூட்டி விட்டு வந்து இதயாவை தனது நண்பனுடன் சேர்ந்து அடிக்க ஆரம்பித்தான். அவனும் திரும்பி அடிக்க இருவரும் கட்டி கிடந்து சண்டையிட ஆரம்பித்தனர். காரில் இருந்த தேனுவோ கதவை திறக்க முயன்று உள்ளுக்குள்ளேயே கதறிக்கொண்டிருந்தாள்.